உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காயை வச்சு செய்யக்கூடிய தேங்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் பாசிப்பருப்பு நல்லா அலசி எடுத்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரில் வச்சோம்னா பருப்பு ரொம்ப வெந்துடும். அதனால ஒரு பாத்திரத்தில் வைக்கிறது பெஸ்ட்டு. 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டுக்கலாம். விளக்கெண்ணெய் ஊற்றும் போது பருப்பு சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி நல்லா கொதித்து பொங்கி வரும்போது கரண்டி வச்சு ஒரு கிளறிட்டு நம்ம ஃப்ளேமை மீடியமில் வச்சு வேக வைக்கலாம். பாசிப்பருப்பு டக்குன்னு வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணினது, 1/2 மூடி தேங்காய் துருவல், இந்த ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன் போல் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு தட்டு வச்சு மூடி வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி, இது ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயிலை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இந்த குழம்புல கொட்டி கலந்து விட்டுக்கலாம். கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இந்த பானையில் அப்படியே விட்டோம்னா குழம்பு நல்லா கெட்டியாயிரும். இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான தேங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.